தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மெட்ராஸுக்கு பஸ் இல்லை, என்ன காரணம் சொல்லுங்க சார். வண்டி வந்துட்டு இருங்க டெப்போல. எப்போ வந்துட்டு இருக்கு? ஒரு மணி நேரம். சார் 1 ஹவரா நிக்கிறாங்க, எதுக்காக பஸ் அனுப்பல? 1 ஹவரா பஸ் நிக்கிறாங்க, ஏன் அனுப்பல? எங்க வந்துட்டு இருக்க? எந்த போலீஸ கேட்கணும்? போலீஸ கேட்கணும். பஸ் ஸ்டாண்டு இல்ல, ரெகுலர் பஸ்ஸும் வரலீங்க. ஆபீசர் கேட்டாக்கா போலீஸ் கூட விடுவாங்கிறாங்க. 2 மணி நேரமா நிக்கிறோம் சார். என்ன ஊருக்கு போறதுக்கு? சென்னைக்கு போறதுக்கு சார். சரி, என்ன இல்லைங்க சார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை சிதம்பரத்தில் முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். அதற்காக தாம்பரத்தில் இருந்து நேற்று மாலை ரயிலில் புறப்பட்ட ஸ்டாலின் இரவு 10 மணி அளவில் சிதம்பரத்தை அடைந்தார். அமைச்சர்கள், திமுக தொண்டர்கள் ரயில் நிலையத்திற்கு திரளாக வந்து வரவேற்றனர். அதைத் தொடர்ந்து சிதம்பரம் பஸ் நிலையம் அருகே உள்ள கிராண்ட் பார்க் ஹோட்டலில் தங்கினார். முதல்வர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுத்தனர். சென்னை போன்ற நகரங்களுக்கு செல்லும் பஸ்கள் சிதம்பரம் பஸ் நிலையத்திற்கு வரக்கூடாது என அதிகாரிகள் வாய்மொழியாக கூறியதாக தெரிகிறது. 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டெப்போவில் இருந்து சில பஸ்கள் சென்னைக்கு இயக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தெரியாமல் வழக்கம் போல 100க்கும் மேற்பட்ட பயணிகள் சிதம்பரம் பஸ் நிலையத்திற்கு வந்து காத்து கிடந்தனர். 2 மணி நேரமாக காத்திருப்பதாக பயணிகள் வேதனையுடன் கூறினர். சிஎம் வரட்டும், நல்ல விஷயம்தான், அதுக்காக மக்களை கஷ்டப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என ஆவேசமாக கேட்டனர். சென்னையில காலையில நாங்க எப்படி வேலைக்கு போவது எனவும் கேட்டனர். ஸ்டாண்டு இல்ல, ரெகுலர் பஸ்ஸும் வரலீங்க. சிஎம் வந்து போயிட்டாங்கன்னா ஒரு விஷயம் நாளைக்கு பண்ண போறாங்க. அது பப்ளிக் வந்து நீங்க எவ்வளவு நாளையா நீங்க நிக்கிறீங்க? நான் 2 மணி நிக்கிறேன் போயிட்டு நான். சரி, எந்த ஊருக்கு போறீங்க? நாளைக்கு வந்து என்னோட சேலரி நீங்க கொடுப்பீங்களா போயிட்டீங்க? நீங்க நான் லீவ் போட்டேனாக்கா ரெகுலர் பஸ்ஸுங்க. ஆஃபீஸர் கேட்டாக்கா போலீஸ் கூட விடுவாங்கிறாங்க. யார் தான் பஸ் வந்து போயிட்டீங்க? பப்ளிக் கஷ்டப்படணுமா? நீங்க வந்து வந்துட்டு போவீங்க, நான் பப்ளிக் கஷ்டப்படணும். வந்துட்டு போங்க, மக்களை பார்க்க நல்லது பண்றீங்க, பண்ணிட்டு போங்க. பப்ளிக் கஷ்டப்படுத்துறீங்க போயிட்டீங்க. நேற்று கூட லாக் பண்ணிட்டீங்க, இங்கேயும் போக முடியல, வர முடியாது. சென்னை போகாதுங்கிறாங்க, சிதம்பரம் தான் போங்கிறாங்க. 2 மணி நேரமா நிக்கிறேன் சார். என்ன ஊருக்கு போறதுக்கு? சென்னைக்கு போறதுக்கு சார். சரி, என்ன இல்லைங்க சார். பஸ்ஸே இல்லையா? என்ன சார் பண்றது? 1 ஹவர் நிக்கிறேன் சார். சரி, எந்த ஊர் போறீங்க? சார். சரி, பஸ் வருதா வரலையா? என்ன காரணம்? பயணிகள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு அதிகாரிகளை துளைத்தெடுத்தனர். அதை பத்திரிகையாளர்கள் படம் பிடிக்க துவங்கியதால் அதிகாரிகள் ஆத்திரமடைந்தனர். சார் 1 ஹவரா நிக்கிறாங்க, எதுக்காக பஸ் அனுப்பல? 1 ஹவரா பஸ் நிக்கிறாங்க, ஏன் அனுப்பல? எங்க வந்துட்டு இருக்க? எந்த போலீஸ கேட்கணும்? எந்த போலீஸ கேட்கணும்? ஒரு அதிகாரி பாய்ந்து சென்று கேமராவை கைகளால் மூடினார். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மெட்ராஸுக்கு பஸ் இல்லை, என்ன காரணம் சொல்லுங்க சார். வண்டி வந்துட்டு இருங்க டெப்போல. எப்போ வந்துட்டு இருக்கு? ஒரு மணி நேரம். அதைத் தொடர்ந்து பஸ் நிலைய காப்பாளர் யாரோ ஒரு அதிகாரிக்கு போன் செய்து நிலவரத்தை விளக்கினார். அதன் பிறகு இரவு 11 மணி அளவில் கிளாம்பாக்கம் செல்லும் பஸ் வந்தது. அதில் பயணிகள் முண்டியடித்து ஏறி சென்றனர். இருக்கு.